ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ஆஃப்டர் பிகினிங் சீரிஸ்ல இப்போ நம்ம தேர்ட் எபிசோட்ல இருக்கோம். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா அசெட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோட்லேயே காம்போசிஷன் என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு காம்போசிஷனை கிரியேட் பண்ண பிறகு அடுத்தது நம்ம பண்ண போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான அசெட்ஸை இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பெருசாக இருக்குது, நம்மளுக்கு தேவையான வீடியோ, ஆடியோ இல்லை இமேஜஸ் இதைத்தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் பிகினராக நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஆடியோ, வீடியோ, இமேஜஸ் தவிர மற்ற டைப்ஸ்லையும் நம்மளால் அசெட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அசெட்ஸை ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதை நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், பிகினராக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சாஃப்ட்வேர்க்குள்ள போகலாம். நம்மளோட ஆஃப்டர் சாஃப்ட்வேர்ல நம்ம அசெட்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடில் ப்ராஜெக்ட் பேனல் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் பேனலில் நம்மளோட கர்சரை வச்சு நம்ம மவுஸ்ல வந்து லெஃப்ட் கிளிக் டபுள் டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே நம்மளுக்கு தேவையான வீடியோவோ, ஆடியோவோ, இமேஜஸோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக நீங்க வந்து தனியாகவே ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ஃபைலை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். அது போக நம்மளோட சாஃப்ட்வேர்ல இதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கு, அதான் கண்ட்ரோல் ஐ கொடுத்தோம்னா நம்ம ஃபைல் மேனேஜர் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டா ஓப்பன் ஆயிரும். ஸோ இது மூலம் உங்களுக்கு தேவையான ஃபைலை வந்து நீங்க கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது போக இல்லைன்னா நம்மளோட சாஃப்ட்வேர்ல டாப் லெஃப்ட் சைடில் போயிட்டு ஃபைலை கிளிக் பண்ணி இம்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இம்போர்ட்ல வந்து ஃபைல் கிளிக் பண்ணி அது மூலமா உங்க ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம பேசிக்கா ஒரு வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், இமேஜ் ஃபைல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். இது போக நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வந்து நம்மளால அசெட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அசெட்ஸோட ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம எந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம், ஸோ அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லிடுறேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இமேஜ் சீக்வன்ஸ். ஸோ இந்த இமேஜ் சீக்வன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ ஒரு ஃபைல் இருக்கும். அந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் ஒவ்வொரு தனித்தனி இமேஜஸாக இருக்கிறது தான் இமேஜ் சீக்வன்ஸ். வீடியோட டூரேஷனையும் எஃபிஎஸையும் பொறுத்து அந்த இமேஜோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க அந்த இமேஜ் வந்து நம்ம சீக்வன்ஸாக நம்மளால வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இம்போர்ட் பண்ணும்போது தனித்தனி இமேஜஸாக இருக்கிறது வந்து ஒரு வீடியோவாக நமக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது மெஜாரிட்டி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 3D ரெண்டர் எடுக்கிறீங்க, பிளெண்டர்லையோ இல்லை மாயாலையோ நீங்கள் வந்து 3D ரெண்டர் எடுக்கிறீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே இமேஜ் சீக்வன்ஸ் தான் ரெண்டர் எடுப்போம். அந்த இமேஜ் சீக்வன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. PNG சீக்வன்ஸ், டிஃப் சீக்வன்ஸ், EXR ஃபைல். ஸோ PNGனா உங்களுக்கு தெரியும், ஸோ அது ஆல்ஃபாவோட சேர்ந்து வந்துடும். அதோட பேக்ரவுண்ட் வந்து உங்களால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கொடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் டிஃப் ஃபைல் இருக்கு, EXR ஃபைல் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து EXR ஃபைல் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிற வேண்டியதா இருக்கும். ஸோ கன்வெர்ட் பண்றதுக்கான டூல் நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் லாஸ்ட் டைம் பிளெண்டர்ல இருந்து ரெண்டர் பண்ணேன். என்னோட அனிமேஷன் இருக்கு. என்னோட அனிமேஷன் வந்து இங்க ஃப்ரேம் பை ஃப்ரேமா தான் இருக்கு. இப்படி இருக்க இமேஜ் வந்து நம்பர் ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா PNG சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணிங்க. சப்போஸ் செக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க இதை இம்போர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இம்போர்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த அனிமேஷன் வந்து சீக்வன்ஸா இங்க வந்து நமக்கு வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். ஸ்பேஸ் பார் கொடுத்து ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷன் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு இமேஜ் சீக்வன்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதை பத்தி அதிகமா தெரியாதால என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ அதை அப்படி ஸ்ட்ரைட்டா காம்போசிஷன் ஃபைலா இறக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அங்கே ஒரு மிஸ்டேக் ஏற்படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற அந்த ரெண்டர் வந்து நீங்க வந்து அங்கே ஒரு 24 fps-லயோ இல்ல 60 fps-லயோ ரெண்டர் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க இங்க இம்போர்ட் பண்ணோனே அந்த சீக்வன்ஸ் வந்து 30 fps சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நீங்க இந்த ப்ராஜெக்ட் பேனல்ல சைடுல கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபைலோட இன்ஃபோ இங்க இருக்கும். அது போக அதோட இன்ஃபோ வந்து உங்களுக்கு டாப்லயும் காமிக்கும். இப்போ இதுல வந்து டைப் போட்டிருக்கு PNG சீக்வன்ஸ். இன்ஃபோலயும் நீங்க வந்து அதோட டீடைல்ஸ் வந்து பாத்துக்க முடியும். இப்போ நார்மலா நான் வீடியோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து என்ன ரெசல்யூஷன், அதோட FPS, அது என்ன கலர் ப்ரொஃபைல், ஆடியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க காமிச்சிரும். ஆனா நீங்க PNG சீக்வன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு அதோட ரெசல்யூஷன் காமிக்கும். ஆனா பேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே 30 fps தான் காமிக்கும். நீங்க வந்து ஒரு 24 fps-லயோ இல்ல 60 fps-லயோ ரெண்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்க நீங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். 24ல எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா 30ல வச்சிருக்கனால ரொம்ப ஸ்பீடா ரன் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த PNG சீக்வன்ஸ் டைம் லைன்ல இறக்குறதுக்கு முன்னாடியே அதோட FPS வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி பண்றது பாத்தீங்கன்னா, நம்மளோட PNG சீக்வன்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா இன்டர்பிரேட் ஃபுட்டேஜ் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்க நம்மளோட ஃபைலோட ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுல பாத்தீங்கன்னா அசியூம் திஸ் ஃப்ரேம் ரேட்னு சொல்லிட்டு 30 fps போட்டுக்கும். ஸோ நம்ம இருக்கிற PNG சீக்வன்ஸை நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இவ்வளவு fps தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 fps-க்கு அதுவே அசியூம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நீங்க அங்கே ரெண்டர் பண்ணும்போது 24 fps கொடுத்து ரெண்டர் பண்ணிப்பீங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க, 30ல இருக்கிறத 24 நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது போக நீங்க அங்கே வந்து என்ன கலர் ஃபார்மேட்ல ரெண்டர் பண்ணிருக்கீங்களோ, ஸோ நார்மலா நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட் அதை ஓவர் ரைட் பண்ணி sRGB-ஆ சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இல்லை நீங்க வந்து உங்களோட ரெண்டர் ஃபைல் வந்து ரெக் 709 இந்த மாதிரி கலர் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெக் 709 காமா 2.4 இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி அதோட கலர் ஸ்பேஸையும் உங்களால இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்படி நீங்க சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க டைம் லைன்ல ஒர்க் பண்ணாதான் நீங்க எப்படி ரெண்டர் பண்ணீங்களோ அதோட குவாலிட்டி சேஞ்ச் ஆகாம உங்களால இங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் இங்க வந்து ரெக் 709 வச்சுட்டு 24 fps-லாம் இந்த அனிமேஷன் வந்து நான் ரெண்டர் பண்ணேன். நான் இது கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். நீங்க நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இங்க கவனிச்சிருப்பீங்க, நம்மளோட கலர் ஃபார்மேட்டும் இங்க சேஞ்ச் ஆயிருச்சு, FPS லெவலும் இங்க சேஞ்ச் ஆயிருச்சு. நான் இங்க நம்மளோட ப்ரிவியூல வந்து அதோட FPS வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா
ஸோ இந்த ஸ்பீட்ல தான் என்னோட அனிமேஷன் வந்து நான் ஆக்சுவலா ரெண்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தான் நீங்க வந்து இமேஜ் சீக்வன்ஸ் அசஸை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு அடோபி ஃபேமிலி சேர்ந்தது. அதனால நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட அண்ணன் தம்பி சாஃப்ட்வேரான பிரீமியர் ப்ரோ, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி சாஃப்ட்வேரோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸையும் நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். பிரீமியர் ப்ரோக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கும் டைனாமிக் லிங்க் சொல்லிட்டு ஒரு உறவு இருக்கு. அது மூலமா பிரீமியர் ப்ரோல இருக்க உங்களோட அசட்ஸை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி இங்க வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க ஒர்க் பண்ண ஒர்க் ஃப்ளோவை உங்களால பிரீமியர் ப்ரோலே பார்த்துக்கவும் முடியும், ரெண்டர் எடுத்துக்கவும் முடியும். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டர்ஸ்க்கு தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளால ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நிறைய ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி ஸோ அதை வந்து ட்ரிம் பண்ணி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்காது. அதனால என்ன பண்ணுவோம்னா வீடியோ எடிட்டிங் ஸ்பெசிஃபிக்கா இருக்க சாஃப்ட்வேர் தான் பிரீமியர் ப்ரோ. ஸோ அதுல வந்து உங்களால நிறைய ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஈஸியா எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி எடிட் பண்ணும்போது சில குறிப்பிட்ட டியூரேஷன் மட்டும் பீரோலுக்கு வந்து உங்களுக்கு மோஷன் கிராஃபிக்ஸ் தேவைப்படுது, இல்லைனா கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணணும், இல்லைனா ரோடோ பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்க அந்த குறிப்பிட்ட டியூரேஷன்ல இருக்க கிளிப்பை மட்டும் நீங்க டைனாமிக் லிங்க் மூலமா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு தேவையான அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளோட ஒர்க்கை வந்து பிரீமியர் ப்ரோக்கே சென்ட் பண்ணிடும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவை ப்ராசஸ் வந்து டைனாமிக் லிங்க் மூலமாகவும் உங்களால இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அது போக போட்டோஷாப் ஃபைலான PSD ஃபைல், இல்லுஸ்ட்ரேட்டரோட ப்ராஜெக்ட் ஃபைல், ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டர் ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து நான் இம்போர்ட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏஐன்னு இருக்கா, இதுதான் அடோபியோட இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல். இதை கிளிக் பண்ணிட்டு நான் இங்க இம்போர்ட் கொடுத்துறேன். ஸோ இப்போ இம்போர்ட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும், காம்போசிஷன் சொல்லிட்டு காமிக்கும், அப்படி இல்லைனா ஃபுட்டேஜ். இந்த ஃபுட்டேஜ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ நிறைய லேயர்ஸ் வச்சு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபுட்டேஜ்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகி ஸோ சிங்கிள் லேயரா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதுல இருக்க ஸ்பெசிபிக் லேயரை மட்டும் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம எனக்கு அங்க இருக்க லேயர்ஸ் எல்லாமே அப்படியே நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு நான் இண்டிவிஜுவலா எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் கொடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ இங்க இருக்க ஃபுட்டேஜ் கீழே இருக்கிற காம்போசிஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிருக்க இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் காம்போசிஷனா நம்மளுக்கு வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கும். நீங்க அதை டபுள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட இல்லுஸ்ட்ரேட்டர்ல இந்த எல்லா லேயருமே இங்கே லேயரா வந்துடும். ஸோ இது தனித்தனி லேயரா இருக்கனால தனித்தனியா மோஷன் கிராஃபிக்ஸோ இல்லைனா அனிமேஷனோ கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் போட்டோஷாப் ஃபைலும் இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ எடிட்டபிள் லேயர்ஸா சேஞ்ச் பண்ணலாமா இல்ல மெர்ஜ் லேயர்ஸ் ஸோ எல்லாமே மெர்ஜ் ஆகி ஒரே லேயரா வந்துடும். காம்போசிஷன் கொடுத்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த PSD ஃபைல் வந்து ஒரு காம்போசிஷனா நமக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து தனித்தனி லேயரா இருக்கும். இப்படி தான் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலா இருக்கட்டும் PSD ஃபைலா இருக்கட்டும் ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரி இம்போர்ட் பண்ணிப்போம். இது போக இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் 2025ல 3D ஆப்ஜெக்ட்ஸையும் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ஃபார்மேட்ல இருக்க 3D ஆப்ஜெக்ட்ஸும் இதுல சப்போர்ட் ஆகுது. OBJன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அது போக GLF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல இருந்து நம்மளால 3D மாடல்ஸை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு 3D மாடல் நான் வந்து பிளெண்டர்ல GLF ஃபார்மேட்ல வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண மாடல் வந்து இருக்கு. சோ அத நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை வந்து நான் தனியா ஒரு காம்போசிஷனா கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ தனியா நீங்க காம்போசிஷனா கிரியேட் பண்ணனும் அப்படினா இங்க உங்களுக்கு வந்து கிரியேட் நியூ காம்போசிஷன் சொல்லிட்டு ஃபோல்டர் மாதிரி நமக்கு காமிக்கும். சோ உங்களோட ஃபைலை டிராக் பண்ணி டிராப் பண்ணிட்டீங்க அப்படினா ஃபைல் வந்து தனியாவே ஒரு காம்போசிஷனா கிரியேட் ஆயிரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் டிராப் பண்ணோனே நம்மளோட 3D ஓட ஆப்ஷன்ஸ் வந்து இங்க நமக்கு வந்து காமிக்கும். இங்க வந்து உங்களோட அந்த ஆப்ஜெக்ட்டோட ஸ்கேலோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ இதுல வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே இந்த ஸ்கேல்ல தான் வேணுங்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பீங்க. சோ இதுல வந்து நீங்க எதுவும் பெருசா சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சோ இப்போ நம்மளோட 3D ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட காம்போசிஷன் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளால இதுக்கு வந்து அனிமேஷன் கொடுத்துக்க முடியும். சோ இது போக நம்ம ப்ராஜெக்ட் மேல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது என்னங்கறத பாத்துருவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது PNG Sequence. இதுக்கு வந்து நம்ம FBS சேஞ்ச் பண்ணோம்ல. சோ இந்த FBS சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம இன்டர்பிரேட் ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணோம். சோ இந்த ஆப்ஷனை வந்து உங்க மவுஸ்ல ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து வந்துரும். சோ இதுல மெயின்ல போயிட்டு நீங்க வந்து உங்களோட FBS வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஒன்லி PNG Sequence மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இங்க ஆப்ஷன்ஸ் நிறைய காமிக்கும். சோ கிரியேட் ப்ராக்ஸினா நீங்க ஒரு 4K ஃபைல் எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராக்ஸியா கிரியேட் பண்ணி நீங்க வந்து 1080p லயோ இல்ல 720p லயோ உங்க ரெசல்யூஷனை கம்மி பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அது போக கீழே வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஃபுட்டேஜ் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க சப்போஸ் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்குள்ள நீங்க ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்க ஃபைல் இருக்கிற லொகேஷன்ல போய் அதை டெலிட் பண்றதோ இல்ல அதோட நேம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதோ இல்லனா அதோட லொகேஷனை சேஞ்ச் பண்ணி வைக்கிறதோ கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் ஃபைல்ஸ்னு வந்துரும். அதனால நம்ம இம்போர்ட் பண்ணிருக்க ஃபைல் வந்து இங்க காமிக்காது. ஸோ அப்போது அந்த மிஸ்ஸிங் ஃபைலை மட்டும் நீங்க ரீப்ளேஸ் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நியூ லொகேஷன்ல சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ரிவீல் இன் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல எங்க அந்த ஃபுட்டேஜ் இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ அது போக உங்களால இங்கே ரீநேம் கொடுத்துக்க முடியும். அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ ஃபோல்டர் இருக்கா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா இப்போ நீங்க வந்து நிறைய வீடியோ ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய இமேஜ் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கீங்க, ஆடியோ ஃபைல் இம்போர்ட் பண்ணிருக்கீங்க, 3D ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே தனித்தனி காம்போசிஷனா நீங்க வந்து ட்ராக் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் நிறைய காம்போசிஷன் ஃபைல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபைல் தேவை அப்படின்னா ஸோ நிறைய இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபைல் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள குரூப்பா நீங்க பிரிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளோட அசெட்ஸை வந்து நீங்க வந்து செக்ரிகேட் பண்ணி
அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ப்ராஜெக்டோட செட்டிங் வந்து நம்மளுக்கு வரும். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டர் பண்றதுக்கு ப்ரிவியூக்கெல்லாம் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுமா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்கிற ஆப்ஷன் வந்து எங்களுக்கு காமிக்கும். நீங்க வந்து ஒரு ஹெவி ப்ராஜெக்ட் வந்து நீங்க ரெண்டர் பண்றீங்க, சில நேரத்தில் வந்து அது கிராஷ் ஆகலாம். அப்படி கிராஷ் ஆச்சுன்னா நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ல வந்து மெர்க்குரி சாஃப்ட்வேர் ஒன்லி இருக்குல்ல, ஸோ இதை கொடுத்து சேஞ்ச் பண்ணி ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். சில நேரங்களில் ஜிபியூ ரெண்டரை காட்டிலும் சாஃப்ட்வேர் ஒன்லிங்கிற ரெண்டர் வந்து கிராஷ் ஆகாம நமக்கு ரெண்டர் பண்ணி கொடுக்கும். ஆனால் டைம் வந்து ஜிபியூ ரெண்டரை காட்டிலும் அதிகமாகவே எடுத்துக்கும். ஏன்னா வந்து நம்மளோட கிராஃபிக் கார்டை யூஸ் பண்ணாம அது சிபியூ யூஸ் பண்ணி கொஞ்சமா ரெண்டர் பண்ணும். நம்ம அப்படிங்கிறப்போ நம்ம ஃபைல் வந்து ரெண்டர் ஆகிறது ரொம்ப டைம் எடுக்கும். கிராஷ் ஆனா மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஜிபியூல லீவ் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம காம்போசிஷன் நார்மலா பார்க்கக்கூடிய அந்த டைம் கோடு. ஸோ கலர் ஃபார்மேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி எல்லாருமே வந்து Adobe கலர் மேனேஜர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்க வந்து இங்க லட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். லுக்அப் டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஃபில்டர் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த லட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ட்ராப் பண்ணி வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ல அவ்வளவுதான் யாருமே கிளிக் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். இதுல Adobe கலர் மேனேஜ்மெண்ட் போக OCI1 சொல்லிட்டு ஒன்று காமிக்கும். ஸோ இது வந்து ASS சொல்லிட்டு கலர் ஸ்பேஸ்ல ஒர்க் ஆகும். அது வந்து நார்மலா இருக்க கலர் ஸ்பேஸ் காட்டிலும் அதிகமான டைனாமிக் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணும். இதுலயே நம்ம அவ்வளவுதான் ஒர்க் பண்ண மாட்டோம். Adobe கலர் மேனேஜ்மெண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வந்து ஆடியோ, இது நார்மலா எவ்வளவு ஹெட்ஸ்ல இருக்குங்கிறது. அனிமேஷன்ல எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்பிரஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம கோடிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஸ் வந்து எந்த இன்ஜின்ல ஒர்க் ஆகுங்கிறது தான். ஸோ இது வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல லீவ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்படி தான் நம்மளோட ஆஃப்டர் ஒர்க்ல நம்மளோட ப்ராஜெக்ட்டை பொறுத்து நம்ம அசட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட் பேனல் வச்சு டியூன் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த வீடியோல நீங்க வந்து ப்ராஜெக்ட் பேனல்லாம் என்ன, ஸோ அசட்ஸ்ல எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி அசட்ஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணலாங்கிறத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த அசட்ஸை நம்ம டைம் லைன்ல டிராப் பண்ணி எப்படி லேயர்ஸ் ஒர்க் ஆகுது, பேசிக்கான டிரான்ஸ்ஃபார்ம் அனிமேஷன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். டாடா பை பை.